சரி 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 சரி. ஐயோ என்ன விட்டுருங்க மச்சான், இப்ப நீ கத்துனியா? நான் கத்தலையே. அப்ப சரி. ஐயோ என்ன விட்டுருங்க. நீ கத்துனியா? இல்லையே. அப்ப சரி வா அணைச்சுக்க. ஐயோ என்ன விட்டுருங்க. ஐயோ என்ன விட்டுருங்க. நமக்கு இதுக்கு வீண் வம்பு. அதான் என்னால முடியாது. ஏதோ காட்டுல மழை பெய்யுது, நமக்கு என்ன? எங்கேயோ வீடு பத்திட்டு எரியுது, நமக்கு என்ன? அப்படின்னு என்னால இருக்க முடியாது. அதான் உன்னோட பச்சை வா. மச்சான், நம்ம பிரச்சனையே நமக்கு 1000 இருக்கும்போது அடுத்தவன் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நம்ம முதுகுல காயம் இருந்தாலும் அடுத்தவன் காயத்துக்கு மருந்து போடுற சுகம் இருக்கே, அது உனக்கு தெரியாது. வாணி என்ன விட்டுருங்க. நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து போர்டு உப தலைவர், உனக்கெல்லாம் ஒரு வேட்டி செயின். ஐயா என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சிய கட்டி பிடிச்சு சொல்லவே நாக்கு கூசுதியா? இத ஊருக்குள்ள போய் சொன்னா உன் மானம் என்ன ஆகும் தெரியுமா? மச்சான், அந்த ஆளை மரத்துல கட்டி போட்டே சாவடிக்கணும். ஆளை பார்த்தா கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு ஆசை பாரு பூசணிக்காய் மாதிரி. இரு, எந்த முடிவுக்கு வந்துடாத. என்ன நடக்குதுன்னு பாப்போம். மரியாதையா 5001 ரூபா பணம் கொடுத்துரு. இங்க நடந்த விஷயத்த ஊர்ல யாருக்கும் தெரியாம மறைச்சிடுறோம். என்ன தலைவர் அந்த 5001 ரூபா கொடுத்தா உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட களங்கம் போயிடுமா? யாதானி அடா புடான்னு பேசுன பல்லு 32 தட்டிடுவேன். ஜாக்கிரதை. என்னடே, உன் தங்கச்சியை கெடுக்க முயற்சி செஞ்சாருன்னு அந்த ஆளை கண்டம் துண்டமா வெட்டி இருந்தீங்க, நான் உங்க பக்கம் தான். கோர்ட் வரைக்கும் வந்து சாட்சி சொல்லிருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் பணம் கொடுக்கிற ஜாதி. ஆமா, இன்னொரு 5001 ரூபா அவர் கொடுத்தாருன்னா உங்க தங்கச்சிய இன்னொரு முறை கட்டி பிடிக்கலாமா? உப தலைவா, என்ன நடந்தது? குடுங்க, நான் கழுவி தரேனுங்க. உனக்கே கஷ்டம். நீங்க எங்களுக்காகவும் எங்க ஊருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இந்த தடவை உங்க தோட்டத்துல பழம் எல்லாம் நல்லாவே காய்ச்சிருக்குது. தண்ணி தரையில செருப்பு கழுவ சொல்லி என்னை ஏமாத்தினாரு. எலுமிச்சம்பழ தோட்டத்துல எலுமிச்சம்பழம் கொடுத்து எனக்கு ஆசை காட்டினாரு. கடைசியா அரும்பு காட்டுக்கு வர சொல்லி என்ன இதான் தம்பி நடந்துச்சு. ஏயா சிரிக்கிற? நினைச்சேன். என்ன நினைச்ச? விசாரிச்சு பார்த்தா இந்த பொண்ணு அவங்க தங்கச்சியாவே இருக்காது. ஐயோ, ஒண்ணு தெரியுமா? உன்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு இருக்கிற சபல புத்தியை தூண்டி விட்டுட்டு அவங்க அசந்த நேரம் பார்த்து பணம் முடுக்கிறதுக்குன்னே நம்ம நாட்டுல ஒரு கூட்டமே அலையுது. அப்படியா? உபத்தலைவா, வீட்டுல குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு ஏன் அந்த பெட்ரோல் மேக்ஸ் சபலம் தான். கட்டையா அவுக்க போற? உங்களை அடிக்காம இவரை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் அடி வாங்காம போக மாட்டீங்க. நான் என்ன செய்யறது? சரி 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 சரி. ஏய் சீனிவாசா, அந்த டேபிள்ல இருக்கிறது யாரு தெரியுமா? அவர் தான் டைரக்டர் சக்கரவர்த்தி. நான் என்ன பண்ண போறேன், நேரா ரூமுக்கு போறேன். நாராயணனை எழுப்ப போறேன், யூனிஃபார்ம் போட்டுக்க சொல்ல போறேன். அவனுக்கு ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அவனே நேர்ல கேட்கட்டுமே. சீக்கிரம் எழுப்பி விடு. எங்க இது நம்ம ஊர் ஹோட்டல் கடை மாதிரி இல்லையே?
ஆமா, இங்க பலகாரம் விலை ஜாஸ்தியா? நோ டாக், பேசக்கூடாது. காது குத்துற வேலையெல்லாம் மற்றவங்க கிட்ட வச்சுங்க. நீங்க யாரு ஏதுன்னு எனக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, மறுபடியும் சர்வசுந்தரவா? ஆமா, டைரக்டர் பாலச்சந்திரன் சார் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா? வாங்கல? நான் இந்த இனிப்பெல்லாம் கேட்கலீங்களே. நோ டாக், நான் கொடுக்கறதும் நீங்க சாப்பிடணும். ஆமா, ஹோட்டல்ல ஹீரோ தேவை வந்தீங்களா? நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம், நானே ஹீரோ ஆக்ட் பண்றதாக முடிவு பண்ணிட்டு நம் சரி. நானும் அமலாவை லவ் பண்றேன், நதியாவும் என்ன லவ் பண்ணுது. கதை அப்படித்தான் இருக்கும். அந்த ராதா ஆம்பிகா எல்லாம் வேணாம், அவங்கள எனக்கு பிடிக்கும். ஆனா என்னை விட ஹைட் அதிகம். மியூசிக் டைரக்டர் இளையராஜா தானே. நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு டிஸ்கோ சாங் செட்டப் பண்ண சொல்லுங்க. அல்லே அச்சே அல்லே அச்சே எப்படி அல்லே அச்சே அல்லே அச்சே நோ. ஏன் சார், நான் இவ்வளவு சாப்பிட்டனே, நீங்க எந்த காசும் வாங்கலையே? நோ டாக், நேரா ப்ரொடியூசர் அனுப்புறீங்க, எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறேன், அப்படியே பே பண்ணிடுறேன். ஆமா, கார் எங்க? ரஞ்சனி எடுத்துட்டு போயிட்டாங்க. ரஞ்சனியா? அந்த நிலாவத்தானே கையில பிடிச்சனா, கையில பிடிச்ச. வெரி குட் ஆபீஸ். நீங்க ஒண்ணு செய்வீங்க. என்னங்க? நேர தினத்தந்தி ஆபீஸ் போறீங்க, அங்க வந்து நான் மாறு வேடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு புல் பேஜ் விளம்பரத்தை கொடுக்குறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ரஞ்சினி எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னல. வெரி குட். சீரியோ டாடா. அந்த நிலாவத்தான சரி 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 சரி. இன்றைய ராசி பலன், அதிர்ஷ்டகரமான நாள். ஆமாண்டா, அவனேதான். இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடுவோம். பின் வழியாவா? குட் மார்னிங் சார். எஸ், நீங்க தானே சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர்? டேய் பச்சேப்பா, அன்னைக்கு ஹோட்டல்ல ஓசியில டிபன் கிடைச்சது. மீனவ பொம்பளை கருவாட்டு குழம்போட சோறு போட்டா இவங்க கார்ல வந்திருக்காங்க, பெருசா கொடுப்பாங்க. ஆமான்னு சொல்லுடா. ஆமா, நான் தான் டைரக்டர். பேரு சக்கரவர்த்தி தானே? எஸ், மாறு வேஷத்துல வந்திருக்கேன். சமுதாய புற்றுநோய்ங்கிற படத்தை எடுத்தது நீங்க தானே? ஆமா. அதுல கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் உங்க கதாநாயகன் நிக்க வச்சு சுடுவானே? ஆமா ஆமா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க சமூக விரோதிகள் காமிச்ச படம். அதுதான் என் கொள்கை. உங்களுக்கு படம் பிடிச்சதா? இப்ப பிடிக்க போகுது. ஏண்டா நிக்கிற, போடுறா. ஹலோ, நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. நான் தான் செங்கல்பட்டு செங்கோடே. நான் தான் காட்டாங்குளத்தூர் காட்டாடி. நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அப்புறம் இப்போ உங்க புருஷன்
எங்க பாதுகாப்புல தான் இருக்கான். அவனை உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல ஹவுரா மெயில் போனதுக்கு அப்புறம் அடச்சி ஹவுரா மெயில் இல்லடா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ஆமா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறம் மரியாதையா ஒரு கவர்ல 300 ரூபாய் போட்டு வை. ஹலோ, முன்னாடி பேசினவனுக்கு கணக்கு தெரியாது. 300ன்னா சின்ன 300 இல்ல, பெரிய 300. பெரிய 300ன்னா எவ்வளவு தெரியுங்களா? 3000 ரூபா. அடச்சி உன்னை படிக்க வச்சாலே 3000 கேட்கலாம். இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான். இவனுக்கும் கணக்கு தெரியாது. பெரிய 300ன்னா 3000 இல்லே 30,000. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது அப்புறம் உங்க புருஷனை பணமாத்தான் பாப்பீங்க. அண்ணே, எதுக்கு நம்ம போன் நம்பர் கொடுத்தீங்க? கரெக்ட். நம்ம போன் நம்பரை நோட் பண்ணீங்க. 6 5 1. உன் பேச்சை கேட்டு இந்த போன் நம்பரை முழுசா கொடுத்திருந்தேன்னா நம்ம எல்லாருமே தான் மாட்டிக்குவோம். சரி 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 சரி. நம்ம பதுக்கி வச்சிருக்கிற டைரக்டரை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்குதான்னு பாப்போம். ஐயோ, என்னடா அது? இவனை ராத்திரி பூரா நாம இங்க அடைச்சு வச்சிருக்கோம். இவன் என்னடானா நேத்து ராத்திரி எம்ஜிஆர் பிரைஸ் வாங்கியிருக்கான். போட்டோ கூட வந்திருக்கு. எப்படி அது? அண்ணே, ஒருவேளை டூப்ளிகேட்டா இருக்க போகுது. நல்லா பாருங்க அண்ணே. அதே சிரிச்ச முகம், அதே சிவப்பு கலர், அதே கருப்பு கண்ணாடி, அதே வெள்ளை தொப்பி. எம்ஜிஆரே தான், டூப்ளிகேட் இல்ல. சின்ன நேத்தே வேணாம் வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? என்ன என்ன வேண்டான்னு சொன்னேன்? நேத்து ராத்திரி நீங்க 2 பேரும் சாராய கடைக்கு போனீங்களா? சின்ன நன்னை எனக்கு காவலுக்கு விட்டுட்டு போனீங்க. அப்ப இந்த பரிசு வாங்க வேண்டிய விஷயத்தை அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? நீங்க 2 பேரும் இருக்கீங்க, சொல்லாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா 2000 ரூபாய் தனியா தள்ளி விட்டுணும்னு. நானும் ஒத்துக்கிட்டேன். அவர் என்ன கூட்டிட்டு போனாரு, பரிசையும் வாங்கிட்டேன். பாத்தீங்களா, பேப்பர்ல இன்னைக்கு செய்தி வந்துருச்சு. பாவம் சின்ன மாட்டிட்டாரு. அவரை அடிச்சிடாதீங்க. பாவங்க, அவர் அடிச்சிடாதீங்க. அண்ணே 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 அண்ணே, என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு. என்னது? நேத்து ராத்திரி இந்த அண்ணன் போதையில இருக்கும்போது சின்ன நன்னு நானும் பரிசு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னா இல்லையா? நானா? அட சொன்னா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? குண்டு கிட்ட சொன்னாத எனக்கு எக்ஸ்ட்ராவா 3000 ரூபாய் தள்ளுன்னு. நடன சின்ன சேர்த்து நீங்களும் அடிக்கிறீங்களே, இவர் அடிச்சிடாதீங்க. இல்ல அண்ணே அண்ணே, நேரமாச்சுனே. அவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுங்கண்ணே. எதுக்கு? நேத்து பரிசு வாங்க போனா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா. கூடுவாஞ்சேரிக்கு வழி தெரியாது, எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா என்கிட்ட குடுறி, நான் போய் அவங்க கிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன். என்கிட்ட கொடுத்துட்டா. இப்ப பங்கு பிரிக்கணும்ல, அவங்களை எழுப்பி விடுங்கண்ணே. பணம் கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இந்த பாருங்க. எப்ப அவங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு. உனக்கு நான் கதவை கூட திறந்து விடுறேன். எல்லா பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. கொடுக்குறேன். மொத்த பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. முட்டா பசங்களா, கொஞ்சம் ஏமாந்தா பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க. சரி 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 சரி.